Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. முத்துப்பழமுதி முறையாக அனுமதி கேட்டு இந்த பரப்புரையில் ஈடுபட்டிருக்கின்றனவா? ஆற்றில் எந்த அளவிற்கு நீர்வரத்து உள்ளது? பாலசுப்ரமணியன் தாவேக தலைவர் விஜய் இன்று நாகைப்பட்டினத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்காரு. நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து நாகூர் அருகே உள்ள வெட்டாறு. தாவேக தலைவர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கும் வகையில் இந்த கிராமத்தை சேர்ந்த அதாவது தொண்டர்கள் இருப்பாங்கல்ல, விஜய் ரசிகர்களாகவும் தொண்டர்களாகவும் இருப்பாங்களா, மீனவ கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் படகுகள் மூலம் வரவேற்பு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட படகுகளில் தாவேகா கொடியை கட்டி அவர் விஜய் இந்த வழியாக செல்லும் போது அவருக்கு படகிலிருந்தே உற்சாக வரவேற்பு அளிக்க இருக்காங்க. இப்போ விஜயின் பயணத்திட்டம் திருச்சியிலேருந்து கார்மாக்கமாக நாகப்பட்டினம் வர இருக்காரு. ஏற்கனவே திட்டமிடப்பட்டபடி வாஞ்சூர் ரவுண்டான அளவு தான் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க இருக்காங்க. வாஞ்சூர்லேருந்து அவர் இந்த வழியாகத்தான், அதாவது நாகூர் வழியாகத்தான் வடகுடி உள்ளிட்ட சாலைகள் வழியாக பிரச்சாரம் நடைபெற இருக்கிற புத்தூர் அண்ணா சிலை அருகே செல்ல இருக்காரு. கிட்டத்தட்ட அவர் போலீஸார் ஏற்கனவே அனுமதிச்ச நேரம் 12-15 மணி அனுமதிச்சிருக்காங்க. அதற்குள்ளாக அவர் இங்கே வந்துடுவார் என்பதால் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கவும் தொண்டர்கள் ஆயத்தமாகி வர்றாங்க. அதிகாலை முதலே பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து விஜய் ரசிகர்கள் குவியை தொடங்கியிருக்காங்க. ஒரு சிறப்பு ஏற்பாடாகத்தான் இந்த படகு மூலம் அவங்களுக்கு வரவேற்பு அளிக்கிற காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கூட அந்த தாவேகா நிர்வாகி ஒருத்தர் கேட்போம். இப்போ வழக்கமா எல்லா ஊர்லயும் தரை மார்க்கத்துல வர்றாரு, தரையில இருந்து வரவேற்பு கொடுக்குறாங்க. நீங்க படகுகள் மூலமா வரவேற்பு கொடுக்குறீங்களா? இது என்ன மாதிரியான ஏற்பாடு? இந்த ஊரு கிராஸ் பண்ணி போறாங்க தலைவர். கிராஸ் பண்ணி போகும்போது நாங்க 20க்கும் மேற்பட்ட போட்டு இப்ப கட்டிருக்கு. இன்னும் 20-30க்கும் மேற்பட்ட போட்டு இங்க வருது. பசங்களாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. எங்க 14 வருஷம் கடந்து 14 வருஷத்துக்கு அப்புறம் எங்க ஊரை கிராஸ் பண்ணிப்போம் நாங்க உற்சாக வரவேற்பு விட்டோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். பாலசுப்ரமணியன் அவர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இப்ப கூட அந்த போட்ல தாவேக தொண்டர்கள் உள்ள போயிட்டு ஆர்வமா வந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம், இப்போ நீங்க எல்லாம் தாவேக தொண்டர்கள் தானா, மீனவர் அணியை சேர்ந்தவங்களா? இப்ப இந்த வரவேற்பு உங்களுக்கு வித்தியாசமா தெரியுது. எல்லா இடங்கள்லயும் தரைகள் நின்று கையில கொடி வரவேற்பு கொடுப்பாங்க. நீங்க இப்போ போட்ல வரவேற்பு கொடுக்குறீங்களா? எப்படி போட்ல வரவேற்பு கொடுப்பது இந்த பாலத்துக்கு முகத்தோர பாலத்துக்கு வெட்டாத்துக்கு பாலவரமா தான் வர்றாங்க. அண்ணா வரப்ப அண்ணா பார்வைக்கு இருக்கிறதுக்காக நாங்க போட்டை காமிச்சு மீனவர் சமுதாயமே இங்க இருக்கிறோம், எங்களுக்கு இது பார்க்கணும் போகணும்னு சொல்லிட்டு அவருக்காக வரவேற்புக்காக நாங்க இங்க போட்டை எடுத்தாந்து கட்டியிருக்கோம். 50க்கும் மேற்பட்ட போட்டுகளை எடுத்தாந்து கட்டியிருக்கோம். நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் மத நல்லிணக்கத்துக்கு ஒரு அடையாளமான மாவட்டமாக கருதப்படுது. அப்படிப்பட்ட இந்த மாவட்டத்துல முதன்முறையாக தேர்தல் பரப்புரைக்காக தாவேக உங்க தலைவர் விஜய் வர்றாரு. அவருக்கு இது மனசுக்கு எப்படி இருக்கு? அதனை கடைந்து அவருக்கு என்ன மாதிரியான வரவேற்பு எல்லாம் கொடுக்க போறீங்க? இப்ப காவல்துறை ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்காங்க. அந்த கட்டுப்பாடுலாம் நீங்க முறையாக கடைபிடிப்பீங்களா? அது கண்டிப்பா காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து தான் நாங்க இந்த கட்டுப்பாடு நாங்க கண்டிப்பாக இது பண்ணுவோம். இன்னொரு மீனவர்களாக எந்த ஒரு அரசியல்வாதி வந்தாலும் மீனவர்கள் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். மீனவர்கள் இப்போ நம்ம தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா மீனவர்கள் பாதுகாவலராக நினச்சி தான் நாங்கள் இவ்வளோ வரவேற்பு பண்ணிட்டு இருக்கோம் போட்டெல்லாம் கொடுத்து. ஏன்னா ஸ்ரீலங்காவில் எங்களோட மக்கள் அவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. இப்போ விஜய் எங்களுக்கு தலைவர் ஆகிட்டோன்னா மீனவர்கள் எழுச்சி நாயகனாக ஆகிடுவாங்க. இதுதான் எங்களோட முழு கோரிக்கை. அது பாலசுப்ரமணியன் இவங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க. நாகப்பட்டினத்தை பொறுத்தவரையில ஒரு புறம் வேளாண்மை இருந்தாலும் மறுபுறம் மீன்பிடி தொழிலும் அதனை சார்ந்த தொழில்களும் தான் அதிக அளவுல இங்க இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 நூற்றாண்டு காலமாக இலங்கை கடற்படையால அவங்க பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வர்றாங்க. கச்சத்தீவை பறிகொடுத்ததை தங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக அவங்க சொல்றாங்க. இப்ப கச்சத்தீவு விவகாரத்துல தாவேக தலைவர் விஜய் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு? இந்த மீனவ சமுதாயத்துக்கு ஆதரவாக கச்சத்தீவு விவகாரத்துல மத்திய மாநில அரசுகள் உறுதியான நடவடிக்கை எடுப்பாங்களா என்பது குறித்து இங்க பேசுவாரா? மீனவ சமுதாயம் சார்ந்த நலன் சார்ந்த பிரச்சனைகளை நாகப்பட்டினத்தில் ஓங்கி ஒழிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு அவங்களோட இருக்கு. அதை ஒட்டித்தான் நாங்க இவங்களுக்கு இது வெட்டாற்றுல இருந்து தாவேக தலைவர் விஜய்க்கு வரவேற்பு கொடுக்குறோம். எங்களோட பிரச்சனை குறித்து அவர் கவனத்தை இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் கூட ஒரு தொண்டர் இருக்காரு, கேட்போம். இப்ப திருச்சி போன்ற ஏரியாவில் ரசிகர்கள், அதாவது விஜயோட தொண்டர்களா இருக்கட்டும் ரசிகர்களாக இருக்கட்டும், காவல்துறையோட சொன்ன விதிமுறைகளை மீறி சில சம்பவங்களில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியா இப்போ உங்க தாவேக தலைமை கூட சில அறிவுறுத்தல் ஒரு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு. ரசிகர்லாம் ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறையும் கட்டுப்பாடு விதிச்சிருக்கு. இப்ப நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த கட்டுப்பாடுகளை ஏற்பீங்களா? ஒரு அமைதியான வழியில தலைவருக்கு வரவேற்பு கொடுப்பதற்கும் அவர் பிரச்சாரத்துக்கு வழிவகை செய்யறதுக்கு ஒத்துழைப்பீங்களா? திருச்சியில் நடந்த மாதிரி அது ஆர்ப்பரித்த கூட்டம் இங்கேயும் இருக்கும். நாங்கள் அந்த காவல்துறையின் அறிவுறுத்தலின்படி நாங்கள் அது கட்டுக்கோப்போட நடந்துப்போம். இங்கே
எந்த ஒரு பொதுமக்களுக்கும் எந்த ஒரு பொது இதுவும் சேதமடையாம தளபதியை கரெக்டா கொண்டு போய் கரெக்டா பிரச்சாரத்தை முடிக்கிறாரு. நாங்க பாதுகாப்பா இருப்போம். பாலசுப்ரமணியன் நாகப்பட்டினத்தில் உள்ள தாவேக தொண்டர்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஒருபுறம் தங்கள் மீனவர் சார்ந்த பிரச்சாரத்தை வாங்கி அவருக்கு சொல்வதற்காக போட்ல வரவேற்பு கொடுப்பதாகவும், அதே வேளையில அரசு விதித்த கட்டுப்பாடுகளையும் தங்கள் தலைவர் விதித்த கட்டுப்பாடுகளையும் ஏற்று ஒரு அமைதியான முறையில் அவருக்கு வரவேற்பு அளிப்ப தயாராகி இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க பாலசுப்ரமணியன். நாகை மாவட்டம் நாகூரில் தாவேக தலைவர் விஜய் இன்று பரப்புரை மேற்கொள்ளவிருக்கிறார். இதற்காக தாவேக தொண்டர்கள் மிக பிரத்யேகமாக வெற்றாற்றிலிருந்து படகுகள் மூலமாக மிக வித்தியாசமாக வரவேற்கும் வகையில் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர். ஒரு பக்கம் கட்சி தலைமை ஆபத்தான செயல்களில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தினாலும் தொண்டர்கள் வித்தியாசமாக வரவேற்கக்கூடிய சூழலில் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பழமதி. அதே நேரம் தற்போது நாம் காட்சியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி பருந்து பார்வை காட்சிகள். தாவேக தலைவர் விஜய் நாகூரில் இன்று பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய அந்த இடத்திலிருந்து நாம் இந்த காட்சி நாம் பருந்து பார்வையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today.